வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக இங்க ஒரு பேய் நேர்லயே வந்திருக்குது. அப்போ வரது ஜீ தமிழோட தமிழா ஷோல பேய் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு பக்கமும், இல்ல அதெல்லாம் பொய்ன்னு சொல்றவங்க இன்னொரு பக்கமும் ஒரு ஷோ நடத்திருக்காங்க. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? அங்க ஒரு அக்கா வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் பேயினே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான்டா லியோ. என்னடா பேய் எல்லாம் டிபேட் ஷோக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் டான்ஸ் ஷோ சிங்கிங் ஷோக்கெல்லாம் வருமா என்ன? எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவுல இருந்தா தெருவுலயே தான் இருக்கணுமா? அத கொஞ்சம் பாருங்களேன். இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? எப்படின்னா அப்படின்னா நான் தான் பேய் பேசுறேன்னு அர்த்தம். அப்படிதானக்கா? ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படின்னு மண்டையாட்டுனா அதுல என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஐயோ, நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏய், இது இது ஏற்கனவே வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் வெளிய வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவன் அவன்ல ஏய், இது அன்னபூரணி அரசு அம்மா அவங்களோட மாஸ்டர் டயலாக் ஆச்சே இது. இங்க இருக்க என்ன பண்ண என்ன செய்யுதுன்னு கேக்குறீங்க. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன்னு. சேம் பட் டிஃபரெண்ட். நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேல தான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? யாரு நானா அவன் முன்னாடி நாடிக்கணுமா ஒன்னே கேட்டாங்க வர ஒரு கேள்வி. அப்படியெல்லாம் உன் இஷ்டம் வைத்துக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க மேலதான் வருவேன். பையனா நினைச்சு வாங்கம்மா. அப்படிலாம் வரக்க முடியாது. உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? யாரு? டேய் லூசு, உன்னதான் கேக்குறேன். ஒரு பேய்ங்கிற ஒரு பயம் கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. இஷ்டத்துக்கு ஏன் மேல வா அவன் மேல வான்னுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல. மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அதுக்கு அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். வெக்கமா இல்ல? என்ன சார் நாங்க செய்யணும்? என்ன சார் செய்ய சொல்றீங்க? பேயா வந்தம்மா 2 நாள் கறிக்கஞ்சியை குடிச்சோமான்னு நாங்க வாட்டுக்கு போயிருவோம். வேற என்ன நாங்க செஞ்சிட போறோம் பெருசா? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? பாவம் அக்காவே ரொம்ப சாதுவான ஒரு பேயா இருக்காங்க. வந்தம்மா 2 நாளைக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோமான்னு இருக்காங்க. அவங்கள புடிச்சுக்கிட்டு அதை செஞ்சு காமிங்க இதை செஞ்சு காமிங்கன்னு போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். இப்போ பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்ப வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். முடியாது. நீ என்ன டவுன் பஸ் நினைச்சீங்களா? இஷ்டத்துக்கு வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு. ஏடா நீ வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு. ஊருக்குள்ள பல கோடாங்கி எல்லாம் உட்காந்து பேய விரட்டுறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் பேச்சு வார்த்தை நடத்துறாரு பாருங்க. நீங்க போயிட்டு அவங்க அனுப்ப முடியுமா? அவங்ககிட்ட 2 வார்த்தை பேச முடியுமான்னு? எதுவுமே அவங்க பண்ணாம வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிருவாங்க. பாருங்க எவ்வளவு டீசென்ட்டா இருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் வம்புக்கும் போறது இல்ல. வந்தம்மா 2 நாளைக்கு கருவாட்டு குழம்பு தின்னமானு போயிடுறதோட உண்டு. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானா? ஆனாலும் பாருங்களேன், அந்த அக்காவும் எவ்வளவு நேரமா தான் எனக்குள்ள பேய் இருக்கு, இல்ல நான் தான் பேய் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு. நயமா பேசுவானுவா, போட்டு குழப்பி அடிப்பானுவா. என்ன செஞ்சாலும் நம்ம எதையும் மாத்தி சொல்லக்கூடாது. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேட்டு காம்பவுண்ட் எல்லாம் உடைச்சு போட்டுருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவங்களுக்கு அது பேய் இல்ல, அவங்களுக்கு நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். அதாவது இவங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் பேயா, அதுவே அவங்களுக்கு வந்தது வந்து மட்டும் பில்லி சூனியம் வச்சானாமா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இந்த அக்கா என்ன பில்லி சூனியம் ஏவல் திட்டுமரப்பாடுன்னு இப்படி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அதனாலதான் இப்படி தனக்குள்ளேயும் பேய் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. 4.5 வயசுல நான் போனேன், என் தங்கச்சி வரல. ஓகே, ஆக்சுவலா ரீசன் தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது இவங்களோட அக்கா தான் இறந்து போனது. அவங்க இறந்தப்போ இவங்களால போக முடியல. அந்த ஒரு கில்ட்டு, அந்த ஒரு குற்ற உணர்ச்சியா இல்ல அந்த ஒரு பாதிப்புல தான் இவங்க கூட இருக்கிறத நினைச்சிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா? சார் அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார். என்ன போன் காலா? நானும் பேச தரேங்கிறேன். என்னங்க இது? இல்ல எனக்கு புரியல. ஒரு இடத்துல கூட அதை ஒரு பேயின்னு மதிச்சே ட்ரீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. ஃபுல்லா அதை வச்சு காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னங்கடா
ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு மேல இன்னொருத்தர் தலைவர் மோகினி பிசாசு கதை சொல்றாப்ல. அதாவது ஒரு பேய் கூடயே ஒருத்தர் குடும்பம் நடத்தி புள்ளையும் பெற்றிருக்காப்ல. அது எப்படா முடியும்? நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். உண்மையிலேயே இங்க ஒரு மனுஷன் அதுதான் செஞ்சிருக்காப்ல. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எனக்கு வயசு வந்து ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகினி பிசாசால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆக்சுவலா இதை பாதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. அவரோட முழுக்கதையை கேட்டதுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் கனவுலயே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து மேரேஜ் ஆகாம செத்து போறாங்க பாத்தீங்களா. அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. ஆசை சார், ஆசை நிறைவேறாத ஆசையோட போனதுனால கனவுல வந்து வா வான்னு இழுத்து ஆசையை தீர்த்துக்கிறாங்களாம். அம்மாடி. ஆனதுக்கு அப்புறம் கூட மூட கண்ட்ரோல் பண்ண முடியல மோகினி பிசாசுக்கு. அவளும் பெண் தானே, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். இங்க பல பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு பேயாவது சிக்கிறாதான்னு. அவனுக்கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு அந்த மோகினி பிசாசு கிட்ட சொல்லி அந்த பக்கம் போயிடாம பாத்துக்க சொல்லுங்க. அப்புறம் டேஞ்சர் அவங்களுக்கு இல்ல, அந்த மோகினி பிசாசுக்கு தான். இந்த மாதிரி ஒரு பிசாசு தான் வந்து என்னை பிடிச்சது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தூங்க வச்சிரும். தூங்குனா தான் அந்த கனவுல போய் அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். ஆஹா, புரியுது புரியுது. அதுக்கப்புறம் என்னங்கறத நீங்க சொல்லிதான் எங்களுக்கு புரியணும்லாம் இல்ல. we understand. பேய் இருக்கிற மூடுக்கு அதுவே இவரை சீக்கிரமா நல்லா தொங்க வச்சு கனவுக்குள்ள வா வான்னு இழுக்குதான். கனவுக்குள்ள போனதும் கண்டம் பண்ணிடும். வெக்கப்பட்டு கண்ணம் மூடனேனா கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. இல்ல புரியல. அப்ப உங்க குழந்தை கிடையாது. பயங்கரமான டிஸ்டா இருக்குது. பாருங்க ஐயா, ஒரு மனுஷன் ஒரு மோகினி பிசாசு கூட கனவுலயே குடும்பம் நடத்தி அதுக்கு புள்ளையும் வேற பிறந்திருக்குது. You really did it, man. அடி காலி பண்ணிட்டியா? எப்படி மேன்? எல்லாம் யோசிச்சே பாக்க. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைலாம் என்னால. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் மேன். ஒரு மிஷன் இம்பாசிபிள் நீங்க பாசிபிள் ஆக்கி இருக்கீங்க. ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மேரேஜ் பண்ணா குழந்தை இருக்குமா இருக்காதா? மேரேஜ் பண்ணா இருக்கீங்க. கனவுலயே பேய் கூட கல்யாணம் பண்ணி அது கூட குடும்பம் நடத்தி எப்படி? என்னையா சொல்ற நீ? அப்படின்னா மேரேஜ் பண்ணா கல்யாண போட்டோ கூட தான் இருக்கும். எங்க உங்க மோகினி பிசாசு பொண்டாட்டியோட போட்டோ காட்டுங்க பாப்போம். இந்த சொல்வதெல்லாம் உண்மையில ஒருத்தன் போன்ல பேசுனதுலயே நான் கர்ப்பமாயிட்டேன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு ஒருத்தன் வந்திருந்தான். அதை விட இது அல்டிமேட்டா இருக்கடா. கனவுலயே பேய் கூட குடும்பம் நடத்தி குழந்தை. நீ ஆளுதான். ஓகே, கடைசியா இந்த ஒரு கணவன் மனைவி ஒரு புதிய குழந்தை, இந்த ஒரு காதல் கதை, இந்த ஒரு குடும்ப, இந்த பிணைப்பு, பாச பிணைப்புக்குள்ள கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் கேளுங்களேன். அந்த குழந்தைய ஒரு எண்ணெய் சட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி அந்த எண்ணெய் செட்டில் போட்டுருச்சு அந்த சாமி. அச்சச்சோ, என்னங்க குழந்தைய எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டுருச்சான் கருப்பு சாமி. எந்த திண்டி வேலையை பார்த்துட்ட கருப்பா பொசுக்குன்னு ரோசப்பட்ட. என்னங்க இது? இது இது காஞ்சனா அரண்மனை படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்காங்க. கடைசியில ஒரு சென்டிமெண்ட். சத்தியமா இனிமேலே நீ இருக்கிற பக்கம் நான் வரமாட்டேன், குழந்தைய கொடுத்துற எதுவும் பண்ணிடாத அப்படி சொன்னா சாமி வான் பண்ணி அனுப்பிச்சு. அப்பாடா, எனக்கு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அத்தே தாரா இருப்போமே. கடைசியில ஒரு வழியா அந்த ஒரு தாயும் அந்த ஒரு குழந்தையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த தாயோட நல்லபடியா வளரும்னு நம்ம நம்புவோம். அப்பப்போ அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க தலைவா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது உங்களோட ரத்தம், உங்க குழந்தை இல்லையா? நக்கல்யா அவனுக்கு. நெக்ஸ்ட் அக்காவாச்சும் பரவாயில்ல, ஒரே ஒரு பேய். இன்னொருத்தர் வந்தாரு பாருங்க, 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா 15 பேய் என் ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுங்கிறாப்ல. என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? அது என்ன உடம்பா இல்ல ஹவுசிங் போடா? 15 பேய் வந்து குடியிருக்கிறதுக்கு. 15 பேய் வந்துச்சு. எப்படி எப்படி ஒரு ஆள் 2 ஆள் 47 பேத்தை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். 47 பேரா? அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு.
எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எப்படியே இவர் பாடியை பார்த்தா அப்படி தெரியலையே. எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவ நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பேய் செஞ்சுச்சா இல்ல எதுவும் முன்பகை காரணமா இவரே அந்த காரணத்தை சொல்லி செஞ்சாரான்னு தெரியலையே. காதை கடிச்சு துப்புனேங்கிறாரு, மூக்க உடைச்சேங்கிறாரு. அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா? சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டனி சங்க கடிச்சு முழுங்கிடுவாங்களா? ஏங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த பேயும் இப்படி காதை கடிச்சு துப்புனது இல்ல மூக்க உடைச்சதுலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதை போய் யாராவது இறுக்கி பிடிச்சாங்கன்னா அதை தள்ளி விடு திமிரிட்டு போகுது கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன், பின்னாடி ஒரு திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எறிஞ்சுவேன். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. அந்த ஆட்டோவை தூக்கி எரிஞ்சவேன் நானு. இதுல பெருமை வேற, ஓடுற ஆட்டோவை ஒத்த கையில தூக்கி எரிஞ்சவன், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைடுல. அந்த 17 பேயோட பேரை சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப மாட்டிப்பாரு நினைக்க. 17 பேயோட பேரையும் கேக்குறாங்க, என்ன சொல்றாருன்னு பாப்பாங்க. இந்த முறை மாட்டுவான். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், திவாகர். என்னங்க இது, இப்படி ஒரு பேர்களை சொன்னா எவனாவது நம்புவானா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நார்மலாவே ஒரு 5 பேர் சொல்லுன்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட வாயிலையும் வர்றது ரமேஷ், சுரேஷ், கணேஷ், கார்த்தின்னு இப்படித்தான் வரும். அதே மாதிரியே வாய் குசாம அடிச்சு விடுறாரு பாருங்க. அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஆனா பாருங்களேன், நடுவுல இந்த திவாகரும் போய் ஏறி இருக்கான். இந்த சனியம் பிடிச்சவன் வேற ஊருக்குள்ள பல ஆட்டுலையும் பண்ணிக்கிட்டு தெரியறான். இப்ப வேற ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வேற வந்துச்சு. அவனை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த நியூஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல 3 பொம்பளை பேய். இதுல 3 பொம்பளை பேய் வேற வந்திருக்குது. இப்போ அதுவாவது பேர் கரெக்டா சொல்றாரா பாக்கலாம். ஒண்ணு வந்து லட்சுமி, சரஸ்வதினு சொல்லி ஒரு இருப்பாங்க. லட்சுமி சரஸ்வதி. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அதாவது ஆம்பளை பேர்ல தான் ரமேஷ் சுரேஷ்னு சொன்னாருன்னு பார்த்தா பொம்பளை பேர்லயும் லட்சுமி, சரஸ்வதி, அடுத்த பார்வதி, அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, மாரியம்மா, சந்திரமாரி, பத்திரகாளி. சொல்லுப்பா உன் இஷ்டம், ஓ வாகி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அதாவது பேய் கதை சொல்லலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்புற மாதிரியாவது சொல்லணும். இப்படியெல்லாம் ஒரு கதையை சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற ஒரு 4 பேர் என் கூட ஒரு 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. இருக்கு அவங்கள தங்கத்துல ஆளு ரெடியா இருக்காங்களா 2 நாள் போய் தங்குறதுக்கு? நீங்க பாட்டுக்கு அவரை நம்பி போறேன்றீங்க. இவங்களை பத்தி தெரியாது, வீடுதான் பெருசா இருக்கும், ஆனா நட்டுக்குட்டி சாமத்துல பாய்தலனியோட இருட்டுல கூட்டு போயிருவாங்க அந்த பிள்ளைய. அவர் பெத்த அம்மாவே காதை கடிச்சு துப்புடுங்கிறாப்ல, அப்பாவை மூக்க உடைச்சு விட்டுருக்காப்ல. என்னங்கடா இது, ஆளாளுக்கு சண்டை வர்றாங்க. கூட்டிட்டு போறதுக்கு ஆளு சண்டை போடுது, வர்றதுக்கு ஆளு சண்டை போடுது. இங்க வாங்கன்னு யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அம்புட்டு பேய் ஊருக்குள்ள இருக்கு, ஈஸியா காட்ட முடியும்னா இங்கிட்டு 2 பேய் அனுப்பிச்சு விடுங்களேன். எடிட் பண்றதுக்கு ஆள் இல்ல, மண்டல் 4 தட்டி சொல்லி கொடுத்தாரு, எடிட்டர் ஆக்கி விட்டுருவோம். உனக்கு ஓம் பிரச்சனை. கழுதியை செத்ததுக்கு அப்புறமும் ஒரு ஜாபு ஒண்ணு பார்த்து சம்பாரிச்ச மாதிரி இருக்கும்ல அதுக்கு. அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல, கையெல்லாம் வச்சிருக்குது அம்மா. ஆனா சீரியஸா சொல்றேன்டா, நானும் பேய் கதைகள் எத்தனையோ கதைகள்லாம் கேட்டிருக்கேன். ஊருக்குள்ள இப்படியெல்லாம் கூட பேய் கதைகள் இருக்கு, பேய் அனுபவங்கள் இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது. ஒருவேளை உங்கள யாருக்காவது இந்த மாதிரி வித்தியாசமான பேய் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவு மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.